ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், கங்கா நேற்று கான்வர்சேஷன் நாங்கள் யமுனா வந்து பார்த்து பேசிட்டு போனது ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு. சாரதாமா வந்து எக்ஸாம் படிச்சிருக்கா, அதனால அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கிற வயசில் ஒழுங்காக படிக்கணும், இப்படி தான் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் தான் திட்டுறா அப்படின்னு. பாட்டி வந்து ரொம்ப திட்டாதேரி அப்படின்னு பார்த்து அவளை பார்த்து தான் கத்துறேன்னு நினைக்க போகிறா அப்படின்னு. ஆமாம்மா, நான் போய் கை கால் மூஞ்சி கழட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் காவேரி வந்து சாரதாமா கணத்தை பிடிச்சிட்டு உள்ளே போகலான்னு போகிறாங்க. பாட்டிமா அதுக்குள்ளே கலாய்ச்சிட்டாங்க. இங்கே பாரு, இவளுக்கு நீ தாண்டி கர்ப்பமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. கங்கா வந்து அவளுக்கு அப்போவே தொப்பை கொஞ்சம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டு விஜய் கால் பண்ணுறாங்க. முன்னாடி போயிட்டியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. வந்துட்டேன் அப்படின்னு. என்ன என்னை விட்டுட்டு போயிட்டு ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு. இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னா, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு வந்தால் சொல்லு அப்படின்னு. பாட்டிமா என் வயிறை பார்த்து நீ தான் பூரிச்சு போயிருக்கிற, கர்ப்பமாக இருக்க மாதிரின்னு சொன்னாங்க எனக்கு. இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டு என்னே அப்படியே வயிறு தெரியாமிச்சா, அப்போ சீக்கிரமாக அம்மாட்ட மாட்டிப்பல்ல, ட்ரெஸ்ஸெல்லாம் பத்தாமல் போகணுடி, ஆல் த பெஸ்ட்டே அப்படின்றாரு. கோவமாக ஃபோனை இவங்க வச்சிடுறாங்க. உயிரை கல்லெஞ்சக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஈவேரக்கை இல்லாத கல்லெஞ்சக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிவின் இவனா அவங்களும் ட்ராக் தான். அவங்க காரில் போகும்போதே ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஜாலியாக ஒன்றா உட்காந்துட்டேன், நான் பக்கத்தில் உட்காரக்கூடாது, கேபு புக் பண்ணுறியா? அவர் கோபமாக டேஷ்போர்டை அடிக்கிறாரு. இந்த மாதிரி தான் எனக்கும் நீ கேப் புக் பண்ணும்போது தோணுச்சு அப்படின்னு. அவர் அப்புறம் காரை விட்டு இறங்கிறாருங்க. நீ ஏன் காரை ஓட்டிகிட்டு போன்னு, கேப் நான் புக் பண்ணிடுறேன். சரி, ஓகே நான் பேச மாட்டேன், ப்ளீஸ் அப்படின்னு திரும்ப வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா குமரன் கடைக்கு வராரு. ஸோ அங்கே வந்து கங்காவும் குமரன் வந்து அந்த உடஞ்சி மிஷின் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சின்ன மிஷின்லாம் உடஞ்சிருச்சு, செலவாகும் 1,50,000 அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நிவின் உனக்கு எப்படி வருமானம் பத்தாது இல்லையா, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறனால வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு நான் மெட்டூரிட்டி ஃபோட்டோஸ் அதாவது இப்போ ப்ரெக்னென்சிக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்கிறாரு. அதை பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வந்து நைட்டில் வந்து பேசுகிறாங்க. என்ன பண்ணிட்டு கல் நெஞ்சக்காரங்களோட பேச மாட்டியா அப்படின்னு. சும்மா இருங்க நீங்கள் வேறு ஒரு பக்கம் அப்படின்றாங்க. சரி, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், நிவின் வச்சு பசுபதி பிடிக்கிற மாதிரி அப்படின்னு. நான் அதை நிவின் வர சொல்லியிருக்கேன், நாளைக்கு வந்தோடனே பேசிட்டு சொல்கிறேன்னு. இவங்க சர்ப்ரைஸ் வைக்காதீங்க, என்னன்னு சொல்லுங்கள், பட் நீங்கள் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் ஏன் என்று சொன்னீங்க, கால் மீன் சொல்லிட்டு இப்போ நான் கால் பண்ண பிறகு இது சொல்லிட்டீங்கன்னா எனக்கு தூக்கமே வராது, நீ எதுவும் கவலைப்படாது, நீ எதுவும் வச்சுட்டு பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜெலாம் டெலிட் பண்ணிட்டு பட்ரி சந்தோஷமாக போட்டு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய யோசனை தான். ஸோ அதோட இன்றைக்கி எபிசோடு வந்து முடியுது. பட் நம்மளுடைய ஹீரோ சார் வந்து ஏதோ பிளான் வச்சுருக்காருங்க. நாளைக்கு பார்ப்போம் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் பிடிஎஸ் வந்தோன்னா அடுத்த வீடியோ நம்ம போடுறோம் உங்களுக்கு. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.